உத்தரகாண்டின் நிலச்சரிவால் சிக்கி துவைத்த தமிழர்கள் 10 பேர் விமானம் மூலம் சென்னை வந்துள்ளனர். அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சது ரொம்ப நன்றி. என்னைக்கு கிளம்புனீங்க? இங்கிருந்து எத்தனை பேர் சேர்ந்து நீங்க கிளம்பிருக்கீங்க? தரிசனம் எல்லாம் என்னைக்கு பார்த்தீங்க? 1ஆம் தேதி கிளம்புனாங்க. நான் இங்கே சென்னையிலேருந்து ஏறினேன். 2ஆம் தேதி ஏறினேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஆந்திராவில் ஃப்ளட்டுங்கிறதுனால கேன்சல் ஆகிடுச்சு. ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டில் தான் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் காத்கோடம் போய் காத்கோடத்துலேருந்து பஸ் வேன் வச்சுட்டு போனோம். ராணுவ ஹெலிகாப்டர் உங்களை மீட்டு எந்த இடத்துல கொண்டு போயிட்டு இருந்தாங்க? எத்தனை நாள் ஆச்சு? அந்த இடத்துக்கு பேர் புந்தின்னு பேர். புந்தியிலேருந்து தார்ச்சுலா கொண்டு வந்து விட்டாங்க. அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க ராணுவம் ரொம்பவே நல்லா பண்ணாங்க. இங்கே உள்ள 30 பேரில் எங்களை சேஃபாக கொண்டாந்து எல்லாரோட பங்களிப்போடு எங்களை கொண்டாந்து இங்கே சேஃபாக சேர்த்துட்டாங்க. நன்றி. அங்கே போய் எத்தனை நாள் இருந்தீங்க? என்னைக்கு அங்கே ரொம்ப இந்த மாதிரி பாதிப்புலாம் உங்களுக்கு தெரியும்? நாங்கள் போகும்போதே அங்கே கொஞ்சம் ஸ்லைடிங் வந்துருச்சு. லேண்ட் ஸ்லைடு வந்ததுனால நாங்கள் அங்கே தார்ச்சுலாலே ஒரு 3 நாள் தங்குற மாதிரி நிலமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸில் அவங்க பர்மிஷன் கொடுக்கணும். நடுவில் 2 நாள் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டோம். போய் ஆதி கைலாஷ், ஓம் பர்வத் எல்லா இடமும் நல்லா பார்த்தோம். பார்த்துட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் லேண்ட்ஸ்லைடு அதனால திரும்ப நாங்கள் போய் நாராயண ஆசிரமத்தில் போய் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணோம். திரும்ப அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைடு சரியாயிட்டுன்ட்டு வந்தபோது மறுபடியும் ஆயிட்டுது. அதனால அப்புறம் தான் எங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் நாங்கள் வெளில வந்தோம். இப்போ அங்கே ஒரு குடும்பத்தில் பயந்துட்டாங்களா இங்கே? அது மாதிரி இங்கே ஆமாம். ஏன்னா எங்களால் கன்வே பண்ணவே முடியல. எந்த நெட்வொர்க்கும் இல்லை. அதனால அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அது நாங்கள் இவங்கெல்லாம் இங்கே வாக்கி டாக்கி மூலம் எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்போ எப்படி கவர்மெண்ட் தொடர்பு கொண்டு